வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபார்மகாலஜி செஷன் 7. தொடர்ந்து சில பேர் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஏன் திரும்ப திரும்ப ஃபார்மகாலஜி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சில மெசேஜஸ்லாம் இதில் வந்தது. இது ஒன் ஆஃப் தி ரொம்ப டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு. எம்பிபிஎஸ் கரிக்குலம்லேயும் சரி, நர்சிங் கரிக்குலம்லேயும் சரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி ரொம்பவும் டஃப்பு. ஃபார்மகாலஜி ஞாபகம் இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் மறந்துடும், மருந்தோட பேர் மறந்துடும். ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் ஃபார்மகாலஜியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரல் பீப்புளுக்கும் இதை கேட்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மருந்துகள் பொதுவாக பார்த்திங்கன்னா, இந்தியாவை போல் அதிக ஜனத்தொகைகள் இல்லாத நாடுகளில், அமெரிக்கா போல் நாடுகளில், ஆஸ்திரேலியா போல் நாடுகளில், யூகே அதாவது இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணும் பொழுதே, ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை பரிந்துரைக்கும் பொழுதே அந்த மருந்துகளோட ஆக்ஷன், அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட்டு, அந்த மருந்தோட டாக்ஸிசிட்டி பற்றி கிளாஸ் சொன்னேன். எல்இடி லீத்தல் டோஸ் என்ன, எஃபெக்டிவ் டோஸ்னால் என்ன. லீத்தல் டோஸ்னால் 50% மேற்பட்டவங்க அந்த மாத்திரை சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அது லீத்தல் டோஸ். எஃபெக்டிவ் டோஸ்னால் கொடுத்தவங்களை 50% மேற்பட்டவங்களுக்கு சரியாயிடுச்சுன்னா அது எஃபெக்டிவ் டோஸ். ஸோ லீத்தல் டோஸ் என்ன, எஃபெக்டிவ் டோஸ் என்ன, அதுக்கப்புறம் அது வந்து தெரியாமல் சாப்பிட்டு அலர்ஜி ஆகிடுச்சுன்னா என்ன பக்க விளைவுகள் செய்யணும் அப்படிங்கிறது ப்ரிஸ்கிரைபிங் இன்ஃபர்மேஷன். எதுக்கு இந்த பற்றிய தகவல் சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த ஃபார்மகாலஜி ஜென்ரல் பீப்புளுக்கு, காமன் பீப்புள் இந்த பதிவை கேட்டுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு பயன் இல்லாமல் இருக்காது. அவங்களும் கேட்டாங்கன்னா ஒரு மருந்தோட பக்க விளைவு என்ன, ஒரு மருந்தோட குரூப் என்ன, ஸோ நம்ம சாப்பிட்ற மருந்து இதுலேருந்து வருது அப்படின்னாக்கா நம்ம அந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இப்போ ஜென்ரல் ஃபார்மகாலஜி நிறைய ரீட் பண்ணிட்டோம். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அது எப்படி எக்ஸ்க்ரீஷன் ஆகுது, எப்படி வந்து வேலை செய்யுது, அப்சார்ப்ஷன், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், பேசிவ் டிரான்ஸ்போர்ட், பினோசைட்டோசிஸ் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வந்து சிஸ்டமிக் ட்ரக்ஸ்குள்ளே போகிறோம். ஒவ்வொரு சிஸ்டம்குள்ளே, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், இதில் என்னென்ன மருந்துகள்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் டாக்டர் என் முருகேஷ் சாருக்கு நம்மளோட தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த புக்குக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம். இப்போ இதில் நிறைய சிஸ்டம் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அது மாதிரி நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ். ஏன்னா காமன் ட்ரக்ஸ் காமனாக பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ கார்டியோ வாஸ்குலர் ட்ரக்ஸ், CARDIO VASCULAR, கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ், இது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸுக்கு கீழே இதிலே நிறைய சிஸ்டம் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது. ஹார்ட் ரேட்டை பார்க்குற ட்ரக்ஸு, பிபி கண்ட்ரோல் பண்ணுற ட்ரக்ஸு. ஸோ ஜெனரலாக ஃபார்மகாலஜி டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே பரிட்சயமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். பிபி மாத்திரைகள், பிபி மாத்திரை எப்படி வேலை செய்யுது, என்னென்ன பிபி மாத்திரைகள், அதோட குடும்ப பெயர் என்ன, அதோட இனப்பெயர் என்ன, அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு வரியில் சொல்கிறாரு, அதிகமான பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை பற்றி ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம், எது நார்மல் வேல்யூன்னு. ஸோ சிஸ்டோல் வந்து 90லேருந்து 140 இருக்கலாம், டயஸ்ட்ரோல் 60லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம். நார்மல் பிபி என்னது அப்படின்னு கேட்டால் தயவு செய்து 120/80 சொல்லக்கூடாது, ரேஞ்சில் தான் சொல்லணும். சிஸ்டோல் 90லேருந்து 140 வரைக்கும் இருக்கலாம், டயஸ்ட்ரோல் 60லேருந்து 90 வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ அதுலேயே ஹைப்பர் டென்ஷனில் டைப் சொல்கிறாரு. ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். ப்ரைமரினா முதன்மையானது, ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் தெரியலனாலும் அட்லீஸ்ட் தமிழையாவது எழுதிக்கோங்க, முதன்மையானது. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா முதன்மை அல்லாதது, அதாவது இரண்டாம் தன்மை கொண்டது, வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால வருது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா காரணமே இல்லாத ஒரு ஹைப்பர் டென்ஷன், எதனால் வருதுன்னே தெரியல. செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா இதனால் இது வந்தது, இதனால் இது வந்தது, இதனால் இது வந்தது அப்படின்னு சொல்கிறோம். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா சிறுநீரகத்தினாலேயோ, நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் காசஸ்னாலேயோ, இல்லை வாஸ்குலர் நாளமுள்ள சுரப்பிகள்னாலேயோ வரலாம். அதாவது ப்ரைமரி ஹைப்பர் டென்ஷன்னா எந்தவித காரணமும் இல்லை, ஜஸ்ட் பிபி வந்திருக்கு, வயசான காரணத்தினாலேயோ இல்லை ஜஸ்ட் பை ஏஜிங் வந்திருக்கு நம்ம எடுத்துக்கலாம். செகண்டரி ஹைப்பர் டென்ஷன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பிபி வரலாம், பிபி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வரலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த காஸ், பிபி எதனால் வந்ததுன்னு இருந்தாலும் ஆக மொத்தம் பிபியே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மே லீட் டு டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இன் cerebral, CEREBRAL, செரிப்ரல்னா மூளை
ஓட இரத்த நாளங்கள், மூளையில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் செரிப்ரல் அப்படின்னு சொல்கிறோம். கொரோனரி அப்படின்னா இருதயத்திலேயே ஓடக்கூடிய, கொரோனா தானே இப்போ ரொம்ப பயப்படுறாங்க, கொரோனா அப்படின்னா வட்டம் அப்படின்ற பேர் கொரோனா. ஸோ கொரோனரி ஆர்ட்ரினா இருதயத்தில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள். ரீனல்னா சிறுநீரகத்தில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள். ரெட்டினல் RETINAL RETINAL ரெட்டினல்னா கண்ணில் ஓடக்கூடிய இரத்த நாளங்கள். ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இந்த மருந்துகளுக்கு பேர் என்ன? ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ். ஹைப்பர் டென்ஷன்னா இரத்த கொதிப்பு, ஆன்டினா அதை தீர்க்கக்கூடியது, அதை சமாளிக்கக்கூடியது ஒரு ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ACE இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ACEயோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இன்ஹிபிட்டார்ஸ். அதில் 4 விதமான மருந்துகளை பார்க்குறோம். கேப்டோப்ரில், எனாலாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில். ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஃபார்மசியில் எனாலாப்ரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ராமிப்ரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லிசினோப்ரில் அப்படின்னு ஒன்று இருக்குது, கேப்டோப்ரில் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ், பிபி மருந்துகளோட கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ நான் சொல்கிற ஒலியோட சப்தத்தை வச்சு நீங்கள் தமிழ் எழுதிக்கங்க. அது எப்படியும் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கு, அதை பார்த்துட்டு கூட ப்ளே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ACE இன்ஹிபிட்டார்ஸ், அதான் நான் ஆல்ரெடி இப்போ சொன்னது தான் ACE இன்ஹிபிட்டார்ஸ். அதில் 4 மாத்திரை இருக்குது. கேப்டோப்ரில், எனாலாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில். அதுக்கப்புறம் ஆஞ்சியோடென்சின் ஆன்டகோனிஸ்ட், ஆஞ்சியோடென்சின் ஆன்டோகோனிஸ்ட், ஆஞ்சியோடென்சின் ஆன்டோகோனிஸ்ட். இதில் மருந்தோட பேர் லோசார்டான். இது கூட இப்போ நம்ம சென்டரில் நம்ம ஜென்ரிக் நேம் எழுதுறதோட முக்கியத்துவம் என்னென்னு உங்களுக்கு புரியும். இப்போ இந்த மருந்தெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது இல்லையா? லோசார்டான். கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் 3வது குரூப்பு. கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதில் ஒரு 5 மருந்து இருக்குது. நிஃபிடிபின், ஃபெலோடிபின், ஆம்லோடிபின், வெராபாமில், டிலிட்டியாசாம். நிஃபிடிபின், ஃபெலோடிபின், ஆம்லோடிபின், வெராபாமில், டிலிட்டியாசாம். ஸோ இப்போ இந்த மாத்திரையோட பேர்கள்லாம் ரொம்ப புதுமையாக இருக்கிறதுனால இந்த சப்தங்கள், இந்த மாத்திரையோட சப்தங்கள் பேர் வந்து நம்ம இப்போ சொல்லி பழக போகிறோம். ACE இன்ஹிபிட்டார்ஸ் சொல்லுங்கள். கேப்டோப்ரில், எனாலாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில். இது எல்லாமே ACE இன்ஹிபிட்டார்ஸ். சொல்லுங்க. அடுத்தது ஆஞ்சியோடென்சின் ஆன்டகோனிஸ்ட், லோசார்டான். இதில் ஒரு மருந்து தான் இருக்குது. அடுத்து வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், கால்சியம் பிளாக்கர்ஸ். நிஃபிடிபின், ஃபெலோடிபின், ஆம்லோடிபின், வெராபாமில், டிலிட்டியாசாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டயூரிட்டிக் அப்படின்னு பேர். டயூரிட்டிக் சொல்லுங்க. இதில் முதல் பார்க்கக்கூடிய மருந்து ஹைட்ரோக்ளோரோதயாசைடு. திரும்ப சொல்லுங்க. ஹைட்ரோக்ளோரோதயாசைடு. அடுத்து ஃபுரசமைடு. ஃபுரசமைடு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வார்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இண்டபாமைடு, ஸ்பைரோனோலாக்டோன், ட்ரைம்ட்ரின், அமிலோரைடு. அடுத்து பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ், ப்ரோபனலால், மெட்டாப்ரோலால், அட்டினலால். அவ்வளோதான், 3 இருக்குது இதில். ஸோ ப்ரோபனலால், மெட்டாப்ரோலால், அட்டினலால். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல்ஃபா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ். ஆல்ஃபா
adrenergic blockers, prazosin, terazosin, phentolamine. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரசோசின். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நம்ம இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சென்ட்ரல் சிம்பத்தோலைட்டிக்ஸ், குளோனிடின், மித்தைல் டோப்பா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாசோடைலேட்டர்ஸ். அதில் ஆர்டீரியோலார், இன்னொன்று வந்து ஆர்டீரியோலார் அண்ட் வெனியூலர். ஆர்டீரியோலார்னா நல்ல ரத்த நாளங்களில் வேலை செய்யக்கூடாது. ஆர்டீரியோலார் அண்ட் வெனியூலார்னா நல்ல ரத்தம் மற்றும் கெட்ட ரத்தத்தில் வேலை செய்யக்கூடியது. ஆர்டீரியோலாரில் நம்ம பார்க்கக்கூடிய மருந்து ஹைட்ரலசின், மினாக்சிடில், டயசாக்சைடு. அப்புறம் ஆர்டீரியோலார் அண்ட் வெனுலார், அதாவது நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் ரெண்டுத்தையும் பார்க்கறது சோடியம் நைட்ரோப்ரோசைடு, பினாசிடில். இப்போ இந்த ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுங்க. இந்த மருந்துகளோட எப்படி வேலை செய்யும், இதோட சைடு எஃபெக்ட் என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கலாம். கேப்டோப்ரில் அப்படிங்கிற மருந்தை பற்றி பார்க்கலாம். இந்த எல்லாமே இந்த கேப்டோப்ரில், எனலாப்ரில், லிசினோப்ரில், ராமிப்ரில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஏசி இன்ஹிபிட்டர்ஸில். இது எல்லாமே ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் அப்படிங்கிற ஒரு சுரப்பியை இனிபிட் பண்ணுது. இனிபிஷனாக தடை செய்கிறது, நிறுத்துறது அப்படின்னு பேர். திஸ் ப்ரிவென்ட்ஸ் பை ஆக்ஷன் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் ஆஞ்சியோடென்சின் 1 to ஆஞ்சியோடென்சின் 2. அதாவது இது ஒரு ஸ்டெப்பு. ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் வந்து ஆஞ்சியோடென்சின் 1லேருந்து ஆஞ்சியோடென்சின் 2க்காக மாறுற ஒரு என்சைமை மாற்றுது. இட் இஸ் எஃபெக்டிவ் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன். பிரைமரி ஹைப்பர் டென்ஷன், செகண்டரி ஹைப்பர் டென்ஷன். காரணமுள்ள ஹைப்பர் டென்ஷனாலும் சரி, இல்லை கிட்னினால் வரக்கூடிய பிபியாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மார்க்டு எஃபெக்ட் அக்கர்ஸ் இன் த ரீனோவாஸ்குலர் ஹைப்பர் டென்ஷன். டயயூரிட்டிக்ஸ் பொட்டன்ஷியேட் தி எஃபெக்ட் ஆஃப் கேபிட்டோப்ரில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிபி வந்து கிட்னியில் ப்ராப்ளம் தர மாதிரி இருக்கிற பிபியோ, இல்லை பிபினால் கிட்னியில் ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த மாத்திரைகள் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து டயூரிட்டிக்ஸ், அதாவது நீர் மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஹைட்ரோக்ளோர்தயாசைட், ஃபியூரோசமைட், ஸ்பைரோனோலாக்டோன், ட்ரையாம்ட்ரின். இப்போ நம்ம வார்டில் ஃபியூரோசமைட் நிறைய யூஸ் பண்ணுறோம், ஸ்பைரோனோலாக்டோன் நிறைய யூஸ் பண்ணுறோம், ஹைட்ரோக்ளோர்தயாசைட் நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மருந்துகளோட அது நல்லா சேர்ந்து வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லுது. அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்குது. அட்வர்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது பிடிக்காத பக்க விளைவுகள், தீங்கு தரக்கூடிய பக்க விளைவுகள் அப்படிங்கிறது தான் அட்வர்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அட்வர்ஸ் ரியாக்ஷனா என்ன அர்த்தம்? பிடிக்காத பக்க விளைவுகள் அல்லது நம்ம விரும்பத்தகாத ஒரு பக்க விளைவுகள். ஸோ இதில் என்னெல்லாம் அட்வர்ஸ் டேமேஜ் ஆகும்னா, கிட்னிலேயே வேலை செய்கிறதுனால கிட்னியே பாதிச்சிடலாம், கிட்னி பாதிக்கலாம். ஹைப்பர் கெலிமியானா ரத்தத்தில் பொட்டாசியம் அதிகரிக்கிறது, ஹைப்பர்னா அதிகமாகிறது, அது ஆகலாம். இம்பேர்மெண்ட் ஆஃப் இம்யூன் ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய உடம்போட எதிர்ப்பு சக்தி அது சற்று குறையலாம். லாஸ் ஆஃப் டேஸ்ட் சென்சேஷன், அதாவது நாக்கில் ருசி அறியும் தன்மை குறையலாம். நம்ம எல்லாம் கொரோனாவில் பயந்துக்கிட்டு இருக்கிறோம், ருசி குறைஞ்சதுன்னா கொரோனாவாக இருக்கும் அப்படின்னு. இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க, கேப்டோப்ரில், எனலாப்ரில், இந்த மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் நாக்கில் ருசி குறையும். ஆக ருசி குறைஞ்சாலே கொரோனான்னு நம்ம பயந்துட தேவையில்லை, இந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்றவங்களையும் ருசி குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூட்ரோபீனியா, வெள்ளை அணுக்கள் குறையும் தன்மை. புரோட்டீனியூரியா, சிறுநீர் வழியாக புரத சத்து வெளியேறும் தன்மை. ட்ரை பர்சிஸ்டன்ட் காஃப், ஒரு வறட்டு இருமல் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பிபி பேஷண்ட்டு புதுசாக பிபி மாத்திரை ஆரம்பிக்கிறோம், பிபி மாத்திரை ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே இருமல் வருது அப்படின்னாக்கா இந்த மாத்திரைனாலேயே இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் நம்ம மனசில் எழணும். ரொம்பவும் அழுத்தமான பாயிண்ட் இது, நல்லா காதை திறந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, காதை திறந்து கேட்டுக்கோங்க. ஒரு புது பிபி பேஷண்ட்டு ஏசி இனிபிட்டார்ஸ், அதாவது என்னென்னு புரியுது அவங்களுக்கு? இந்த இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, ஏசி இனிபிட்டார்ஸ், ஆஞ்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் ஆன்டகனிஸ்ட், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், பீட்டா பிளாக்கர்ஸ், ஆல்ஃபா பிளாக்கர்ஸ்லாம் சொல்கிறேன்ல, இதெல்லாம் பேர் வந்து குடும்ப பெயர்.
ஒரு குடும்பத்தோட பேர். வாழைப்பழம்னு இருக்கலாம். அந்த வாழைப்பழத்திலேயே செவ்வாழை இருக்கலாம், நேந்திரம்பழம் இருக்கலாம், அல்லது ஏலக்கி சின்ன வாழைப்பழம் இருக்கலாம், கற்பூர வாழை இருக்கலாம், பச்சை வாழைப்பழம் இருக்கலாம். ஸோ வாழைப்பழத்துலேயே நிறைய இனங்கள் இருக்குது இல்லையா? ஸோ நான் சொல்கிற ஏசி இனிபிட்டார்ஸ் வந்து வாழைப்பழம்னு பேர். அந்த வாழைப்பழத்தில் செவ்வாழை வந்து பச்சை வாழைப்பழம், பூம்பழம், அது மாதிரி விதவிதமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி உள்ள சப்டிவிஷன் தான் கேப்டோப்ரில், எனாராப்ரில், லிசினோப்ரில். அர்த்தம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ ஒவ்வொரு மருந்துக்கும் குடும்ப பெயர்னு ஒன்று இருக்கும். சொல்லுவாங்களே ஐஎன்ஆர் குடும்பத்தினர்னு சேர்ந்து ஐஎன்ஆர் குடும்பத்தில் ஏகப்பட்டவங்க இருப்பாங்க, பங்காளிங்க. இந்த பக்கம் ஒரு 20 பேர், இந்த பக்கம் ஒரு 20 பேர். ஆனால் அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும் இல்லையா? கவுண்டர் குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு அடையாளம் தான். அந்த மாத்திரையை அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஏசிஇ இனிபிட்டார்ஸ். ஏசி இனிபிட்டார்ஸ்னால் என்னென்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் 1லேருந்து 2 அப்படின்னு மாறும் பொழுது பிபி அந்த என்சைம் அங்கே வேலை செய்கிறதுனால பிபி குறைய செய்யுது. என்ன வேலை செய்யுது? ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஆன்ஜியோடென்சின் 2க்கு கன்வெர்ட் ஆகிறத நிறுத்துறதுனால பிபி வந்து அதிகரிக்கிறத குறைக்குது. ஸோ இந்த மாத்திரை பிரதானமாக கிட்னியில் வேலை செய்யக்கூடிய ஒரு பிபி மாத்திரை. ஸோ கிட்னி தொந்தரவில் வரக்கூடிய பிபி அதிகரிக்கிறதுல இந்த மாத்திரைக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாத்திரையோட பக்க விளைவுகள் என்ன? கிட்னிலே வேலை செய்கிறதுனால கிட்னி பாதிப்பு ஏற்படலாம், பொட்டாசியம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நமக்கு டேஸ்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெள்ளை அணுக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரை பர்சிஸ்டன்ஸ் காஃப். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நேற்று நாளிதழில் யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதிவு வந்தது. அதில் பிபி பேஷண்ட்டு, ஹை சுகர் இருக்கிற பேஷண்ட்டு, பிளட் தின்னர்ஸ், ஆஸ்பிரின், குளோபிடோகிரல் அது மாதிரி போடக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் கொரோனா தடுப்பூசி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதோட காரணம் என்னன்னு உங்களுக்கு இங்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிபி பேஷண்ட் கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. மாத்திரை போடும்போது எதிர்ப்பு சக்தி குறையலாம். இதில் நம்ம ஒரு பாயிண்ட் என்ன சொன்னோம்? லாஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம், நம்மளோட எதிர்ப்பு சக்தி தகர்க்கப்படும். ஸோ எதிர்ப்பு சக்தி தகர்க்கப்பட்ட இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போட இயலாத ஒரு காரணத்தினால தான் இந்த பிபி சுகர் இருக்கிறவங்க தடுப்பூசி போட வேண்டாம் அப்படிங்கிற பரிந்துரை அந்த தடுப்பூசி தயாரிக்கும் நிறுவனமே, பாரத் பயோடெக்காக இருந்தாலும் சரி, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா, இந்த 2 நிறுவனம் தான் இப்போ வந்து இந்தியாவில் தடுப்பூசி தயாரிச்சுட்டு இருக்கு. ஜென்ரல் நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இவங்க கொடுத்த ஒரு அறிக்கையில் இதை வந்து நேற்று தலைப்பு செய்தியில் வந்தது. நேற்று நாளிதழில் தலைப்பு செய்தியில் இந்த மாதிரி பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, பிளட் தின்னர்ஸ் போடுறவங்க இந்த தடுப்பூசி எடுத்துக்க வேண்டாம், பக்க விளைவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு ரெட் பாக்ஸ் வார்னிங் கொடுத்துருக்காங்க. தலையில் கொட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோடைய காரணம் என்னங்கிறதையும் நம்ம இந்த ஃபார்மகாலஜி படிக்கிறதுனால புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபார்மகாலஜியோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுது. அஸ்திவாரத்தை அசைச்சு பார்க்கறது. அஸ்திவாரம் எப்படி போட்டிருக்காங்க, அந்த மருந்து எந்த விதத்தில் போய் வேலை செய்யுது, அதெல்லாம் நம்ம இதில் அழகாக பார்க்குறோம். அதெல்லாம் ஃபார்மகாலஜி தெரியாமல் பார்க்கும்போது தான் மாத்திரை நம்ம மாற்றி நம்ம எழுதுவோம். இனப்பெயர் தெரியாதவங்க வாழைப்பழம் வாங்கின்னு வர சொன்னால் ஆப்பிள் வாங்கின்னு வருது, ஆப்பிள் வாங்கின்னு வர சொன்னால் சாத்துக்குடி வாங்கின்னு வருது. அப்போ ஆப்பிள்னாலே என்னன்னு தெரியலனா அவங்க எதை வாங்கி வருவாங்க? ஆப்பிள்னு வாங்கின்னு வர சொன்னால் பச்சை ஆப்பிளும் வாங்கின்னு வரலாம், சிகப்பு ஆப்பிளும் வாங்கின்னு வரலாம், தப்பு கிடையாது. ஒரே குடும்பத்தை ஆப்பிள் வாங்கின்னு வர சொன்னால் வாழைப்பழம் வாங்கின்னு வருதுன்னா அந்த குடும்ப பெயரே தெரியலன்னு அர்த்தம். அப்போ மாத்திரைகளோட குடும்ப பெயரும் தெரியணும், அந்த குடும்பத்தோட அங்கம் 4-5 பேர் இருப்பாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது எனாலாப்ரில். இது ரொம்ப காமனாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள். அரசு பொது மருத்துவமனையிலையும் சரி, அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லையும் சரி இந்த மாத்திரையை லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, இது காஸ்ட் எஃபெக்டிவ். 2, ஈஸிலி அவைலபிள். இன்னும் நல்லாவும் வேலை செய்யுது. ஸோ வந்து இது அழகாகவும் இருக்குது, மாத்திரை ஒரு சுகாதாரமாகவும் இருக்குது, சிக்கனமாகவும் இருக்குது. அதனால இந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க. இட் இஸ் அன் ஏசி இனிபிட்டர் லைக் கேப்டோப்ரில் பார்த்த மாதிரி தான். இட் இஸ் மோர் பொட்டன்ட். இப்போது இந்த ஏசி இனிபிட்டர்ஸ் குடும்பத்தினருக்கே இந்த மாத்திரை பயன்படுத்துகிறவங்களுக்கே தடுப்பூசி போட முடியாது. அந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்ப கவனமாக கேட்குறோம். ஏன்னா இந்த ஏசி இனிபிட்டர்ஸ் கேப்டோப்ரிலாக இருந்தாலும் சரி, எனாலாப்ரிலாக இருந்தாலும் சரி, லிசினோப்ரிலாக இருந்தாலும் சரி, ஆமிப்ரிலாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே எதிர்ப்பு சக்தி குறைக்கக்கூடிய மருந்துகள் தான். ஸோ அப்போ இவங்க எல்லாருமே கொரோனா தடுப்பூசி போட முடியாது. எனாலாப்ரில் அரசு பொது மருத்துவமனைகளையும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் பிபி பேஷண்ட்டு இந்த மாத்திரை வாங்காதவங்களே இருக்க மாட்டாங்க.
இந்த மாத்திரை காமனாக இருக்கும். இது ஆம்லோடிபின், அட்டினலால், இதெல்லாம் ரொம்ப காமனான மாத்திரைகள். ஸோ இதோட குடும்ப பெயரும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதோட அட்வர்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டோப்ரில் போல தான் இதுவும் கிட்னி சம்மந்தமான பிபியில் வேலை செய்யுது. இது அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானது, வலிமை அதிகம் கொண்டது. ஆல்சோ இட் இஸ் ஹேஸ் அ ஸ்லோவர் பட் லாங்கர் எஃபெக்ட். மெல்ல வேலை செஞ்சாலும் நீண்ட நேரம் வேலை செய்யும். கேப்டோப்ரில் மாதிரி கிடையாது, எனாலாப்ரில் நீண்ட நேரம் வேலை செய்யும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இட் ஆக்ட்ஸ் பை கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எனாலாப்ரிக் ஆசிட். அது நமக்கு அவசியம் முக்கியம் இல்லை, அது எப்படி வேலை செய்யுது, அது என்ன திரவியமாக. நம்ம ட்ரக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் இல்லையா. சில ட்ரக்கு அப்படியே வேலை செய்யும், சிலது போய் ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக மாறும் அப்படின்னு நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா. லீவோடோப்பா அப்படிங்கிற மருந்தில் நம்ம வெறும் டோபாமைன் கொடுக்கும்போது, லீவோடோப்பாவாக நம்ம கொடுக்கும்போது உள்ளே போய் அது டோபாமைனாக மாறிடுது. அதே மாதிரி இந்த மருந்தும் அதே அப்படியே எனாலாப்ரிலாக வேலை செய்யாமல் எனாலாப்ரிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு அதோடைய உருவத்தை மாறி, ஸோ வரும்போது ஒரு உருவம், உள்ளே போனோன்னே உருவம் மாறி அது வேலை செய்யுது. இட் கேன் காஸ் அர்டிகேரியா அண்ட் ஆன்ஜியோநியூரோட்டிக் எடிமா. அர்டிகேரியானா என்னென்னா அரிப்பு, உடம்புல தீராத அரிப்பு, பட்டுப்பட்டியாக வந்துடும். ஸோ அப்போ ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு, ஒரு புது பிபி பேஷண்ட்டுக்கு நம்ம எனாலாப்ரிலோ, லிசினோப்ரிலோ, கேப்டோப்ரிலோ எழுதி கொடுக்கும்போது ஒரு 3 அல்லது 4 நாளில் அரிப்போடு வந்தாங்கன்னா நம்ம வந்து பூச்சி கடிச்சிச்சு. பேஷண்ட்டு பாவம் நம்ம மேலே தவறு இல்லாமல் என்ன நினைப்பாங்க, டாக்டர் ஐயா நல்லா மாத்திரை தான் கொடுத்துருக்காரு, நான் வந்து இந்த செடியாண்ட பூ பறிக்க போனேன், அப்போ என்ன வந்து அடிச்சதுன்னு தெரில சார், ஏதோ ஒரு முள் வந்து தச்சிச்சு, வந்து ஒரு ஏதோ வண்டு வந்து அடிச்சிடுச்சு, குழவி கொத்துச்சு அப்படின்னு சொல்லி உடம்பெல்லாம் அரிப்பு வந்துடும். பட் அவங்களுக்கு தெரியாது, பாமர மக்களுக்கு தெரியாது. ஆக மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம செவிலியர்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மாத்திரை எழுதும்போது அந்த மாத்திரையோட அக்கு வேற ஆணி வேற நல்லா தெரியணும். அப்போ ஏசி இனிபிட்டார் மாத்திரை போடுறவங்களுக்கு திடீர்னு பிபி மாத்திரை போடும்போது உடம்புல அரிப்பு வரலாம். அதுக்கு நம்ம போயிட்டு திரும்ப குளோர்பினரமின் மேலியேட் இன்ஜெக்ஷன் போட்டு அதை போய் தீர்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ காரணவாதியை வைத்தியம் பண்ணணும். அப்போ இந்த மாத்திரையை அவங்களுக்கு செட் ஆகலை, பொருந்தலை, இவங்களுக்கு ஒத்துக்கிடலை, எப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இந்த மாத்திரையை அவங்களுக்கு எடுத்துடணும். ஆன்ஜியோ, அது பேர் தான் அர்டிகேரியா. அர்டிகேரியானா உடம்பெல்லாம் அரிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆன்ஜியோநியூரோட்டிக் எடிமானா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கருவாடோ, எறாவோ, மீனோ சாப்பிட்டா, நண்டெல்லாம் சாப்பிட்டா முகம்லாம் தட்டாக வீங்கி, உடம்பெல்லாம் பொதன்னு வீங்கி வாழா அப்படி ஆகிடும், மூச்சு விடவே கஷ்டப்பட்டுருவாங்க. பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ சில பேருக்கு சீ ஃபுட் ஒத்துக்காது, அலர்ஜி ஆகிடும், முகம்லாம் தட்டாக உடம்பெல்லாம் வீங்கி பயங்கர அரிப்பு எடுத்துட்டு வாயெல்லாம் வீங்கி பேச முடியாத ஆகிடுவாங்க, அப்படியே எச்சிலாக கொட்டும். அது பேர் தான் வந்து ஆன்ஜியோநியூரோட்டிக் எடிமா. ஸோ இப்படிப்பட்ட பின்விளைவுகளோட மாத்திரை எழுதணுமா டாக்டர் அப்படின்னா எல்லாருக்கும் நடக்கிறது இல்லை, யாரோ ஒருத்தருக்கு நடக்கும். ஆனால் யாரோ ஒருத்தருக்கு நடக்கும் பொழுது இந்த மாத்திரைனால தான் நடக்குது அப்படிங்கிறது கண்டறிகிறது ஒரு மருத்துவராலையும் செவிலியருக்கும் தேவையான ஒரு திறனாக இருக்கணும். இப்போ இந்த ஏசி இனிபிட்டார்ஸ் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அந்த ஏசி இனிபிட்டார்ஸோட சொந்த சித்தப்பா பெரியப்பா மாதிரி ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இனிபிட்டர். இது ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட். ஆக மொத்தம் 2 பேருக்குமே ஆன்ஜியோடென்சின் பிடிக்கல. ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைமை இனிபிட் பண்ணுது, இது ஆன்ஜியோடென்சினையே இனிபிட் பண்ணுது. ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட். Losartan, it is a competitive antagonist for angiotensin II. It blocks all the actions of angiotensin II like vasoconstriction, central and peripheral sympathetic stimulation, release of aldosterone and adrenaline. The antihypertensive effect of losartan lasts for 24 hours. It does not alter heart rate or cardiovascular reflexes. It is well absorbed orally. It undergoes first pass metabolism in the liver. உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காதுன்னு எனக்கு தெரியும், அதை இப்போ நான் விவரித்து சொல்கிறேன். ஸோ இந்த லொசார்டான், ஏன்னா இந்த ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட் வந்து நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து காமன் மாத்திரை. எனாலாப்ரிலுக்கு அடுத்தபடியாக ஆன்ஜியோடென்சின், அதாவது ஏசிஇ இனிபிட்டார்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம் இனிபிட்டார். அதாவது ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து 2க்கு மாறுறதை அதை தடுக்குது, இது நேராக 2வே தடுக்குது. ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட். ஆக ஆன்ஜியோடென்சின் 2ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். ஆன்ஜியோடென்சின் 2ஓட வேல்யூ அதுதான் நம்மளோட பிபி அதிகரிக்குது.
ரத்த குழாய்களெல்லாம் சுருங்க வச்சு ரத்தத்தை வேகமாக போக வைக்குது. ரத்தத்தில் ஸ்டீராய்டை அதிகப்படுத்துது. ஆல்டோஸ்டீரானை அதிகப்படுத்திட்டு நமக்கு நாய் துரத்துற மாதிரி ஒரு கில்லி, ஒரு பேய் துரத்துற மாதிரி கில்லி உடம்பளவில் நமக்கு பிபியை அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துறது வந்து ஆன்ஜியோடென்சின். இது எல்லா நேரமும் நடக்கிறது இல்லை. அட்ரினலின் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நாய் துரத்தும் போதோ பேய் பற்றின ஒரு பயம் வரும் பொழுதோ ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரைட் ஹார்மோன் அப்படின்னு. ஸோ அந்த ஆன்ஜியோடென்சின் 2 தான் வந்து நம்மளோட பிபியை அதிகரிக்கும் பொழுது அந்த ஆன்ஜியோடென்சின் 2வை ஒன்று ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஆன்ஜியோடென்சின் 2வை நிறுத்துறது ஏசி இனிபிட்டர்ஸ். ஆக மொத்தம் நம்மளோட ஆசை என்ன? ஆன்ஜியோடென்சின் 2வை நிறுத்தணும். ஆன்ஜியோடென்சின் 2 எங்கேருந்து வருது? ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து வருது. ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஆன்ஜியோடென்சின் 2வாக மாறுறது ஏசி இனிபிட்டர்ஸ் தடுக்குது. இது 1லேருந்து நீ மாறி 2ஆக மாறி வந்தாலும் அந்த ஆன்ஜியோடென்சின் 2வையே நான் தடுப்பேன்னு சொல்லுது ஆன்ஜியோடென்சின் ஆன்டோகனிஸ்ட். புரிஞ்சுதா கதை? புரிஞ்சுது. இப்போ அந்த ஆன்ஜியோடென்சின் 2 ஓட அது என்னென்ன வேலைலாம் நமக்கு செய்யுதுன்னா, அதாவது அது எப்படி தான் பிபி அதிகரிக்குதுன்னா, நம்மளுடைய பதட்டம் சிம்பத்தட்டிக், நம்மளுடைய அட்ரினலின் ரிஃப்ளெக்ஸை அதிகப்படுத்துது. ஃப்ளைட் ஃப்ரைட் ஹார்மோன் நம்மளை பயப்படுத்த வைக்குது, நம்மளை படபடப்பு செய்ய வைக்குது. அதையெல்லாம் இந்த ஆன்ஜியோடென்சின் 2 செய்து நம்மளை வந்து நீண்ட நேரம் வந்து உடம்பை வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வச்சுக்குது. அதெல்லாம் குறைக்கிறது தான் இந்த ஆன்ஜியோடென்சின் 2 ஆன்டகனிஸ்ட், அதாவது ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட்னே நம்ம வச்சுக்கலாம். ஏன் இதை பற்றி முக்கியமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்கிறேன்னா, அரசு மருத்துவமனைகளையும் சரி, தனியார் மருத்துவமனைகளும் சரி, ஆரம்ப சுகாதார நிலையங்களும் சரி, எனாலாப்ரிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரை லோசார்டான். இப்போது இந்த ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட்ங்கிறது குடும்ப பெயர். வாழைப்பழம் பார்த்த மாதிரி இது வந்து ஆரஞ்சுன்னு வச்சுக்கலாம். ஆரஞ்சுலேயே நிறைய இருக்குது. கொடைக்கமலா இருக்குது, தோல் ஒட்டி இருக்கும், தோல் ஒட்டாமல் இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி இந்த ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்டில் நிறைய மாத்திரை இருக்குது. லோசார்டான் ஒரு மாத்திரை, டெல்மிசார்டான் ஒரு மாத்திரை, வல்சார்டான் அப்படின்ற ஒரு மாத்திரை இருக்குது. ஸோ இதுலேயுமே நிறைய 3-4 விதங்கள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உடம்போட ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது இல்லை. இந்த லொசார்டான் வந்து ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது இல்லை. இது வாய் வழியாக நல்லா அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாத்திரைகளும் அடிக்கடி நம்ம வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்ப்போம். ஸோ இது பேர் வந்து ஆன்ஜியோடென்சின் ஆன்டோகனிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த 2 ஈக்குவேஷனை மனசில் நல்லா பதிய வச்சுக்கணும். ஆன்ஜியோடென்சின் 1, ஆன்ஜியோடென்சின் 2 அது பிபி அதிகரிக்குது. ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஆன்ஜியோடென்சின் 2க்கு மாறுறது தான் ஏசிஇ, ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். அந்த என்சைமை நிறுத்தினா ஆன்ஜியோடென்சின் 2னால் வரக்கூடிய பின்விளைவுகளை நிறுத்துது. அது ஏசி இனிபிட்டர்ஸ். ஆன்ஜியோடென்சின் 2வையே நிறுத்துறது தான் ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட். அதுதான் லோசார்டான், வல்சார்டான், டெல்மிசார்டான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடைய அட்வர்ஸ் ரியாக்ஷன் என்னென்னா ஹைப்போடென்ஷன், ஹைப்பர்கலிமியா. ஸோ பேஷண்ட்டுக்கு பொட்டாசியம் அதிகமாகுது ரத்தத்தில். நீங்கள் ஜீரியாட்ரிக் ருட்டீன் எடுத்து பார்த்து பொட்டாசியம் அதிகமாகுது அப்படின்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஏசி இனிபிட்டார்ஸோ ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட் சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும். ஒருவேளை பொட்டாசியம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னா இந்த மாத்திரையை நிறுத்திட்டு வேறு வழியை நம்ம பார்த்துக்கணும். ஒன்றில் தொந்தரவு வருதுன்னா அதை நம்ம விட்டுடணும். அது கூட போய் சண்டை போடக்கூடாது. நான் இந்த மாத்திரையை தான் போடுவேன், பொட்டாசியம் குறையிறதுக்கு வேறு எதனா ஒரு மாத்திரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பொட்டாசியம் அதிகரிச்சதுன்னா அது கிட்னிக்கும் பாதிப்பு, ஹார்ட்டுக்கும் பாதிப்பு. அதனால் பொட்டாசியம் அதிகரிக்கிற மாத்திரை நமக்கு வேணாம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபீட்டல் டாக்ஸிசிட்டி. நான் டெராட்டோஜெனிசிட்டி பற்றின்னு சொல்லியிருந்தேன். ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் தாய்க்கு வந்து குழந்தைக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு மருந்தும் நம்ம கொடுக்கக்கூடாது, அது இயற்கை விதிக்கு எதிரானது அப்படின்னு நம்ம படித்தோம். அதில் இந்த மருந்து ஒரு கர்ப்பமாக இருக்கிற தாய்க்கு பிபி அதிகமான கர்ப்ப காலத்திலும் பிபி அதிகமாக இருக்கும்னு நான் ஒரு சில பதிவுகளை சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு இந்த மருந்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரீஃப் அவுட்லுக், ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க என்ன கிளாஸில் உள்ளவங்கள லாஸ்ட்டாக தான் காட்டுறீங்கன்னு. ஸோ கிளாஸ்க்கெலாம் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் இது மூலயமா. ஸோ இது மூலயமா நம்ம வந்து இப்போ வந்து பிபி இப்போ தான் நம்ம ஃபார்மகாலஜி கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ்குள்ளேயே போயிருக்கோம். ஸோ இந்த கார்டியோவாஸ்குலர் ட்ரக்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் டாப்பிக்கு. ஸோ இதுக்குள்ளே நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் வந்து புலிவாலியை தொட்டிருக்கோம். இன்னும் வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் பிபி மாத்திரைகளே நம்ம முடிக்கலை. இப்போ தான் வந்து நம்ம ஏசி இனிபிட்டார்ஸ் பார்த்தோம், ஆன்ஜியோடென்சின் ஆன்டகனிஸ்ட் பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்து வர பதிவுகளை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன்னா இனி வருவது முக்கியம், அப்போ தான் அடுத்த கிளாஸ் கவனிப்பாங்க. அடுத்து வந்து கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸு, பீட்டா பிளாக்கர்ஸு, அப்புறம் டயூரிட்டிக்ஸ் நீர் மாத்திரைகள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து கிட்னி அளவில் போய் எப்படி பிபியை குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்.
அடுத்து கால்சியம் சேனல் பிளாக்கர் எப்படி வேலை செய்யுது, பிபி மாத்திரை எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். பீட்டா பிளாக்கர்ஸ் ஹார்ட் ரேட்டை மாற்றுறதுனால பிபி எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உடம்போட நீர் நீங்கள் சில பேஷண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, 20 கிலோ தண்ணிலாம் குறைஞ்சிருக்கும். வார்டில் 79 இருந்திருப்பாங்க, டிஸ்சார்ஜ் ஆகும்போது 59 தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான மாத்திரைகள்லாம் சூசகமாக ரொம்ப டேலண்ட்டாக நம்ம பயன்படுத்துகிறோம், எப்படிலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஃபார்மகாலஜி படித்தா தான் புரியும். ஆக இது நீங்கள் புரிஞ்சு மாத்திரை எழுதுறதுக்காக இல்லை, டாக்டர் என்ன மாத்திரை எழுதியிருக்காரு, எதுக்காக கொடுத்துருக்காரு. பேஷண்ட் நிறைய டைம் டாக்டர்கிட்ட பேச முடியறதில்ல, டாக்டர் பிஸியாக இருக்காரு, ஓபியில் இருக்காங்க, அடுத்த பேஷண்ட் போகிறாங்க. அங்கே இருக்கிற நர்ஸுக்கிட்ட தான் அன்பாக கேட்குறாங்க, அம்மா இது எதுக்குமா டாக்டர் கொடுத்துருக்காங்க, கேட்குறாங்களா இல்லையா. அப்போ நமக்கு ஒன்றுமே தெரியலைன்னா ஃபஸ்ட்டு நமக்கும் நஷ்டம், அவங்களுக்கும் நஷ்டம். ஸோ நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுமா, டாக்டருமா உங்களுக்கு நீர் மாத்திரை கொடுத்துருக்காரு, நீங்கள் ஹைட்ரோக்ளோரோதயாசைடு நான் எழுதியிருக்கிறத பார்த்தாலோ இல்லை லாசி லாக்டோன் அப்படின்னு சிலது எழுதுவோம், அதாவது ஸ்பெனோடல் லாக்டோன் ப்ளஸ் ஃபுரோசமைடு இருக்கும். இல்லை பார்த்தா உங்கள் உடம்புல நிறைய நீர் சேர்ந்துருக்குதுமா, அதனால தான் டாக்டர் நீர் குறைஞ்சி பிபி குறையிற மாதிரி மாத்திரை கொடுத்துருக்காரு. மெட்டப்ரோலால் எழுதியிருந்தால் நீங்கள் ரொம்ப படபடப்பாக இருக்கீங்க போல இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு பிபி ஜாஸ்தியாக. ஆமாம்மா எங்கள் வீட்டில் ஒரே டென்ஷன்மா, எனக்கு மருமகளுக்கு எனக்கு ஆகிறது இல்லைம்மா, அப்படியே அவங்க சொந்த கதைலாம் எடுத்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுக்கு பிபி மாத்திரைகளை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஆறுதலாக சொல்ல தான் உங்கள் மேலே நம்பிக்கை அதிகமாகும். ஸோ இது போல் அடுத்து இன்னும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம பார்க்கலாம். இன்னையோட கிளாஸை நிறைவு பெற்றது. நன்றி, வணக்கம்.